ஸ்ரீலங்காவில் இருக்கிறவங்களுக்கு ராக்கெட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும், அதே நேரம் ஆமை மேலே போகிற எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும்னு சொன்னால் நம்புவீங்களா? ஒரு பேச்சுக்காக சொன்னாலும் ஸ்ரீலங்காவில் இருக்கிற லாங் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா உங்களுக்கு ராக்கெட்டில் போகிற எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஏன்னா பஸ் போகிறது சும்மா ராக்கெட் மாதிரி. அதே நேரம் ஷார்ட் டிஸ்டன்ஸ் பஸ்ஸில் போனீங்கன்னா ஆமை மாதிரி மெதுவாக ஊர்ந்து ஊர்ந்து போய் வேலைக்கு லேட்டாக போகிற எக்ஸ்பீரியன்ஸும் உங்களுக்கு கிடைக்கும். எப்படி இருந்தாலும் வேகமாக போய் பயணிகளோட உயிரை ஆபத்தில் போடுறதும் தப்பு, அதே நேரம் மெதுவாக போய் மக்களுக்கு பயனில்லாத சர்வீஸை தாரதும் தப்பு. ஸோ இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது பொது போக்குவரத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பொருளாதாரத்தை பற்றி. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் பற்றி இந்த அரசாங்கமும் சில நடவடிக்கைகளை மேற்கொள்கிறாங்கன்னு தகவல் வந்துச்சு. உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், புதுசாக 1000 லோ ஃப்ளோர் பஸ்ஸஸ் கொண்டு வரதுக்காக பட்ஜெட் ஒதுக்கி இருந்தாங்க. அது மூலமாக பஸ் டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக ஐடியா பண்ணுறதா சொல்லப்பட்டுச்சு. பஸ் மட்டும் இல்லாமல் ட்ரெயின் டிரான்ஸ்போர்ட்டை டெவலப் பண்ணுறதுக்காக சில ப்ரைவேட் கம்பெனிஸோடு சேர்ந்து வேலை செய்ய போகிறதா அமைச்சரவையில் சொல்லப்பட்டுச்சு. குறிப்பாக டூரிசம் பூஸ்டிங்காக இந்த நடவடிக்கை எடுக்கப்படுதுன்னு சொல்லியிருந்தாங்க. அதே நேரம் ஒரு சில வாரத்துக்கு முன்னால் பஸ் காசையும் 0.5% குறைச்சதும் உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம். எப்படி இருந்தாலும் இந்த பொது போக்குவரத்து அப்படிங்கிறது சாதாரண மக்களாக இருக்கிற உங்களுக்கும் எங்களுக்கும் இருக்கிற தினசரி பிரச்சனைகளில் ஒன்று. ஸ்பெஷலாக சொல்ல தேவையில்லை, டெய்லி இது ரிலேட்டடாக ஏதாவது ஒரு சிக்கலை நாங்கள் சந்திச்சுட்டு தானே இருக்கிறோம். உங்களோட வாழ்க்கையில் ட்ராவலிங்காக நீங்கள் எவ்வளவு நேரம் செலவு பண்ணுறீங்கன்னு என்னைக்காச்சும் நினச்சி பார்த்துருக்கீங்களா? ஒரு உதாரணத்துக்கு மோதரை, வத்தலை, கல்கிஸ்ஸை, மொரட்டுவை, பலவத்தரை மாதிரி இடத்துல இருந்து கொழும்புக்குள்ளே வேலைக்காக பஸ்ஸில் வாரீங்கன்னா ஒரு 1 hour எடுக்கும்னு வச்சுக்கோமே. அதே மாதிரி போகிறதுக்கும் 1 hour எடுக்குது. ஆக ஒரு நாளைக்கு 2 hour ட்ராவல் பண்ணுறீங்க. ஒரு மாதத்தில் 22 நாள் வேலை செய்கிறீங்கன்னா கிட்டத்தட்ட 44லேருந்து 48 hour, அதாவது ஒரு மாதத்தில் 2 நாள் ட்ராவலிங்க்கு மட்டும் போகுது. சாதாரண நாளில் 24 hour கொண்ட 2 நாள் ட்ராவலிங்கில் செலவு பண்ணுறீங்க. ஒரு மாதத்தில் 2 நாள்னா ஒரு வருஷத்துக்கு 24 நாள், அதாவது தோராயமாக ஒரு வருஷத்தில் ஒரு மாதம் மட்டும் ரோட்டில் அங்கேயும் இங்கேயும் போகிறதுக்கு செலவாகுது. அப்போ நீங்கள் ஒரு 20 வருஷம் வேலை செய்கிறீங்கன்னு வச்சுக்கிட்டா உங்கள் வாழ்க்கையில் கிட்டத்தட்ட 2 வருஷம் ரோட்லேயே போயிடுது. இது நீங்கள் ஒரு நாளைக்கு 2 hour ட்ராவல் பண்ணுறீங்கன்னு எடுத்துக்கிட்டால் மட்டும்தான். ஆனால் ரியல் லைஃப் சினாரியோவில் ஒரு நாளைக்கு 4 மணி நேரம், சில நேரம் 6 மணி நேரம் ட்ராவல் பண்ணி வேலைக்கு போயிட்டு வரவங்களும் இருக்கிறாங்க. அப்படின்னா அவங்களோட வாழ்க்கையில் எவ்வளவு நேரம் வீணாக செலவாகுதுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள். சராசரியாக பீக் ஹவர்ஸில் கொழும்புடைய டிராஃபிக் ஸ்பீட் 12 km/h ரெஜிஸ்டர் ஆகியிருக்கு. ஒரு ஹவருக்கு 12 கிலோமீட்டருங்கிறது வாகனங்களுக்கு எவ்வளவு மெதுவாக போகிற தூரம். இந்த டிராஃபிக் சிக்கலுக்கு காரணம் இலங்கையோட டிரான்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸை சரியாக டெவலப் பண்ணாதது தான். டிரான்ஸ்போர்ட் எக்கனாமிக்ஸில் முக்கியமான பகுதி தான் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட். பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்னு சொன்னதும் கவர்மெண்ட்டால் ஒரு பஸ்ஸை போட்டு வேலை செய்கிற எல்லாரையும் அவங்க வீட்டில் பிக்கப் பண்ணிவிட்டு ஆஃபீஸ் கிட்டேயே ட்ராப் பண்ணுறதுன்னு தப்பாக புரிஞ்சிக்காதீங்க. பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது உங்களுக்கு சொந்த வாகனத்தில் பயணம் பண்ணக்கூடிய வசதி இருந்தாலும் பஸ்லையோ இல்லை ட்ரெயின்லையோ மற்ற மக்களோட ஷேர் பண்ணி பயணம் பண்ணுறது தான். ஆனால் அது இருக்கக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களால் சொந்த வாகனங்கள் இல்லாதவங்க கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துகிறத விரும்புகிறாங்க இல்லை. இப்போ இருக்கக்கூடிய ரெக்கார்ட்ஸ் படி இலங்கையில் அன்னளவாக 1,12,000 பஸ் இருக்கிறதா சொல்லப்படுது. அதில் சிடிவி பஸ்ஸஸ் மட்டும் 7,000 8,000 வரைக்கும் இருக்குதுன்னு சொல்கிறாங்க. அதில் ஆப்ரேஷனல் லெவலில், அதாவது இயங்கக்கூடிய நிலையில் ஒரு 5,000 பஸ் மாதிரி இருக்கிறதா சொல்கிறாங்க. ஸோ இந்த நிலையில் புதுசாக 1000 பஸ் வர்றது நல்ல விஷயமா இருந்தாலும் அந்த 1000 பஸ்ஸுங்கிறது நம்மக்கிட்ட இருக்கிற 1,12,000 பஸ்ஸில் வெறும் 1% விட குறைவான அளவு தான். ஸோ அது வந்த உடனே இதெல்லாம் சரியாயிரும், சொல்யூஷன் கிடைச்சிரும்னு நினைக்க முடியாது. ஏன்னா சரி செய்ய வேண்டிய மற்ற விஷயங்களும் நிறைய இருக்கே. இங்கே முதல்ல கவனிக்க வேண்டியது, விலை குறைஞ்சாலும் மக்கள் முன்வைக்கிற பிரதானமான கம்ப்ளைண்ட் என்னன்னா, நாங்கள் கொடுக்குற காசுக்கு சரியான சர்வீஸ் இல்லைங்கிறது தான். பஸ் காசு அதிகமாக இருக்குதுன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறதை விட ஒன்று உயிரை கையில் பிடிச்சிட்டு போக வேண்டியதாக இருக்குது, ஏன்னா அவ்வளோ ஸ்பீடாக போகிறான், கம்ஃபர்டபுளாக இல்லைன்னு சொல்கிறதோ, இல்லை பஸ்ஸை உருட்டிகிட்டே போகிறான், சரியான டைமுக்கு போக முடியலன்னு சொல்கிறதோ தான் அதிகமாக இருக்குது. ஆக கொடுக்குற காசுக்கு சரியான சேவை கிடைக்குது இல்லைங்கிறது தான் மெயினான கன்சர்னாக இருக்குது. இன்னொரு பக்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட குவாலிட்டி ரொம்ப லோவாக இருக்குது. குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணணும்னா ஒரே விலையை கொடுத்து அப்கிரேட் பண்ண முடியாது. ஏன்னா ஏர்லி மார்னிங், லேட் நைட், பீக் டைம்னு எல்லா நேரமும் பஸ்ஸஸ் இருக்கணும்னா ஒரே விலையை மெயின்டைன் பண்ண முடியாது.
அந்த நேரத்தில் இருக்கிற பயணிகளோட எண்ணிக்கை, அதுக்கு இருக்கிற டிமாண்டுக்கு ஏற்ற மாதிரி தான் விலைகளை செட் பண்ண வேண்டி இருக்கும். இந்த கன்செப்டை தான் பிக்மி, ஊபர், இப்போ வந்திருக்கக்கூடிய ஹெலோகோ மாதிரியான சிஸ்டம்ஸும் ஃபாலோ பண்ணுறாங்க. ஹை டிமாண்ட் இருக்கிறப்போ அதிக விலையும், லோ டிமாண்ட் நேரங்களில் குறைவான விலையும் கொடுக்க வேண்டி இருக்கும். ஏன்னா நைட் டைம் சர்வீசஸ் இருக்கணும்னா அதுக்காக அந்த சர்வீஸை வழங்குறவருக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு பண்ண வேண்டி இருக்கிறதால. ஸோ இந்த கன்செப்டை ஃபாலோ பண்ணலைன்னா பொது போக்குவரத்தை டெவலப் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அதே நேரம் இந்த வண்டிகளோட கம்ஃபர்ட்னஸ், அதாவது சொகுசுத்தன்மையை கூட்டணும்னா அதுக்கும் செலவாகும். இப்போ இருக்கக்கூடிய பஸ் சீட், ட்ரெயின் சீட் எல்லாம் என்ன நிலையில் இருக்குன்னு நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணுங்கிறது இல்லை. அந்த மாதிரி சீட்ஸ் எல்லாம் இல்லாமல் சொகுசாக இருக்கிற முதுகு வலி தராத சீட்ஸை கொண்டு வரணும்னு சொன்னால் அதுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு செலவு பண்ண வேண்டி இருக்கும். டிரைவர்ஸ், கண்டக்டர்ஸ்க்கு ட்ரைனிங் கொடுத்து பழக்கணும்னா அதுக்கும் தனியாக செலவுகளை பண்ணணும். அந்த செலவுக்கான பணத்தை பயணிகள் கிட்ட இருந்து தான் எடுக்க வேண்டியிருக்கும். ஸோ இந்த செலவுகளை எல்லாம் மெயின்டைன் பண்ணணும்னு சொன்னால் ஒரு ஃபிக்ஸ்ட் ரேட் போட்டு விலை கட்டுப்பாடு பண்ணி சரி வராது. ஆனால் அதுக்காக ஒவ்வொரு பஸ்ஸுக்கு ஒவ்வொரு ப்ரைஸ் கொடுக்கணுங்கிறது அர்த்தம் கிடையாது. சிம்பிளாக என்ன பண்ணலாம்னா, ஒவ்வொரு ரீஜனுக்கு, ஏரியாஸ்க்கு பஸ்களை அனுப்புறதுக்கு சில கம்பெனிஸுக்கு இடம் கொடுக்கலாம். தேவைப்பட்டால் பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப்புக்கு கம்பெனிஸோடு சேர்ந்து வேலை செய்யலாம். இன்னொரு பக்கம் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டோட டைம் டேபிள்ஸ், எங்கள் பஸ்களுடைய ஷெடியூலும் ட்ரெயினுடைய ஷெடியூலும் ஒத்து போகிற மாதிரி இல்லை. உண்மையாக பார்த்தா இந்த பஸ் ஷெடியூலும் ட்ரெயின் ஷெடியூலும் எங்களோட ஏர்போர்ட் ஷெடியூலோட ஓரளவு சரியாக மேட்சிங்காக இருக்கணும். ஏன்னா டூரிஸ்ட் யாராவது வந்த பின்னால் அவங்க டாக்ஸியை பாவிக்கிற மாதிரியே பஸ் இல்லைன்னா ட்ரெயின் மூலமாக காலி, கொழும்பு, யாழை மாதிரி வழக்கமாக போகிற டூரிசம் ஸ்பாட்ஸுக்கு மட்டும் இல்லாமல் எல்லா இடங்களுக்கும் போகக்கூடிய மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ என்ன நடக்குதுன்னா, பல இடங்களுக்கு போகிறதுக்கு டூரிஸ்ட் விருப்பப்பட்டாலும் போக முடியாத நிலையில் இருக்குது. ஏன்னா ஏர்போர்ட்லேருந்து போகிற எங்களுடைய பப்ளிக் சர்வீசஸ் பாலடைஞ்சு போயிருக்கு. ஸோ மற்ற நாடுகளில் இருக்கிற மாதிரி ஏர்போர்ட்டில் இருந்து டிரெக்டாக ட்ரெயின் ஸ்டேஷன், பஸ் ஸ்டேஷனுக்கு போகக்கூடிய மாதிரி ஆப்ஷன்ஸ் இருக்கணும். அதுக்கு இந்த டைம் டேபிள்ஸ் மேட்ச் ஆகுறதும் முக்கியம். அதே நேரம் எங்களுடைய டிக்கெட்டிங் சிஸ்டத்தையும் நாங்கள் அப்கிரேட் பண்ண வேண்டி இருக்குது. பொது போக்குவரத்து அப்படிங்கிறது நாங்கள் டெய்லி பாவிக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்படி இருக்கிறப்போ பஸ் ஷெடியூல், ட்ரெயின் ஷெடியூலை எங்கள் மொபைல் ஆப்பில் பார்த்து தெரிஞ்சிக்க முடியுமா இருந்தால், க்ரௌட் இல்லாத பஸ் எதுன்னு தெரிஞ்சிக்க முடியுமா இருந்தால் எவ்வளோ ஈஸியாக இருக்கும்ல. அதே நேரம் டிராஃபிக் குறையும் போது வாகனங்களில் தகனமடைகிற பெட்ரோல் அளவும் குறையும். அதனால் ஏற்படக்கூடிய சூழல் பாதிப்பையும் ஓரளவு குறைக்கக்கூடியதாக இருக்குது. இதுதான் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய எக்கனாமிக்ஸ், அதாவது பொருளாதாரம். உங்களுக்கு ஞாபகம் இருக்கலாம், சில வசனங்கள் கூட இருக்கும். வளமான நாடு அப்படிங்கிறது ஏழைகள் சொந்த வாகனங்களை பாவிக்கிறது கிடையாது, பணக்காரங்க கூட பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்துறது தான். ஞாபகம் இருக்குது தானே? நீங்கள் 20 வருஷம் வேலை செய்கிறீங்கன்னு சொன்னால் அதில் 2 வருஷம் கிட்டத்தட்ட ரோட்லையே ட்ராவல் பண்ணி வீணாக்குறீங்க. ஸோ உங்களுடைய வாழ்க்கை அப்கிரேட் ஆகணும்னு சொன்னால் இந்த பப்ளிக் டிரான்ஸ்போர்ட்டும் அப்கிரேட் ஆகுறது ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்னும் பல பொருளாதார தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னு சொன்னால் எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். யூடியூப் மட்டும் இல்லாமல் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், டிக்டாக் மாதிரியான சமூக வலைத்தளங்களையும் எங்களை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் எங்களுக்கு தாங்க. மறக்காமல் இந்த வீடியோஸை பலருக்கு ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னொரு கண்டென்ட்டோட, இன்னொரு வீடியோவோட உங்களை சந்திக்கிறேன்.